நேற்றைய தினத்திலே ஆண்டுடைய சமூகத்திலே இந்த நாளின் செய்திக்காக நான் காத்திருந்த போது ஆண்டவராகிய இயேசு இவ்வுலகத்திலே நன்மை செய்கிறவராய் மனுஷகுமாரனாய் இருந்தபோது சுற்றி திரிந்தார். அப்படி அவர் சுற்றி திரிகிற நாட்களிலே பல அற்புத அடையாளங்களை செய்தார். அப்படி ஒரு முறை தன்னுடைய சுவிசேஷ பாதையிலே நாயின் என்று சொல்லுகிற ஒரு ஊருக்கு அருகாமையிலே அவர் வந்தபோது ஊர்வலமாக ஒரு மரணத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு போகிறதை பார்க்கிறார். அப்படி கொண்டு போகும்போது அங்கே ஒரு குறிப்பிட்ட சகோதரி மிக அதிகமாய் அழுது கூப்பாடு போட்டு அந்த துக்கத்தை மறைக்க முடியாதபடி அழுகிறதை ஆண்டவர் பார்த்தபோது அவரால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவரும் அந்த சகோதரியோடு கூட சேர்ந்து அழுதார், கண்ணீர் விட்டார். அதோடு கூட மனதுருக்கமுடையவராக அந்த சகோதரியை பார்த்து சொன்னார், அம்மா நீ அழாதே, நீ அழாதே. ஏன், காரணம் என்ன? அந்த தாய் ஒரு விதவையான தாய். இதுவரை தன்னுடைய மகன் தன்னை காப்பாற்றுவான் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட இருந்தவள். ஆனால் திடீரென்று மகனும் செத்து போனான் என்பதனாலே யாரும் இல்லை, எல்லாரும் தன்னை கைவிட்டார்கள் என்கிற நிலையிலே அந்த சகோதரி தள்ளப்பட்ட போது அவளால் அந்த துக்கத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதை தன்னுடைய மனதார உணர்ந்த இயேசு அவளை பார்த்து அவளை ஆறுதல் படுத்திவிட்டு அந்த பிள்ளையை உயிரோடு கூட எழுப்பி அவளுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த மரித்த வாலிபன் உயிரோடு கூட எழுந்து தாயோடு கூட சேர்ந்து கொண்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையிலே நாமும் கூட சிலரை நம்பி இவர்களாலே நம்முடைய வாழ்க்கை சீர்படும், இவர்களை நம்பினால் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்று நாம் சிலரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற போது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே அவர்கள் நம்மை விட்டு தூரம் போகிற நிலை வரும்போது அல்லது அவர்களை இழக்கிற நிலை நமக்கு ஏற்படும் போது கைவிடப்பட்ட நிலையிலே நாம் காணப்படுகிறோம். அந்த நிலையிலே ஆறுதல் பட முடியாதபடி இருதயம் நொறுங்குண்ட நிலையிலே ஒருவேளை இந்த இடத்திலே நீங்கள் வந்து உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் என் ஆண்டவர் உங்களை பார்த்துதான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். அந்த வசனத்திலே 3 வார்த்தைகள் மாத்திரம் உண்டு. இதை நீங்கள் மறக்கவே வேண்டாம். இந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வாசிப்போம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் கைவிடுவார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய சொத்துக்கள், செல்வங்கள் நம்மை விட்டு எடுபட்டு போகும். நாம் நம்பி இருந்த எல்லா நம்பிக்கையும் அற்று போகும். ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். நம்பிக்கை இருக்கா? விசுவாசம் இருக்கிறவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. என்ன நிலையா இருக்கட்டும், விழுந்து போகிற நிலையாக இருக்கட்டும், இந்த வசனம் சொல்லப்பட்டது நிலை எப்படிப்பட்டது? அதற்கு அடுத்த 2 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். எப்படியாக? அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. ஹல்லேலூயா. இப்பொழுது மகா சஞ்சலத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம், சிறுமைக்குள்ளே நாம் இருக்கிறோம். சஞ்சலப்படுத்தினாலும் அவர் நமக்கு இறங்குவார், மகா சஞ்சலத்தினாலே அவர் நம்மை தள்ளுகிறதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி சஞ்சலத்தினாலே, சிறுமையினாலே, நம்பினவர்கள் கைவிட்டதினாலே சோர்ந்து போனவர்களாய் ஒருவேளை ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் வந்திருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது தைரியமாய் சொல்லுங்கள், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. வேதத்திலே சீயோன் எப்படி சொல்லுகிறாளாம்? சீயோன் என்று யாரை குறித்து சொல்லப்படுகிறது? நம்மை குறித்து தான் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் நம்மை சீயோன் என்று காண்கிறார். ஆகவே தான் நம்முடைய சபைக்கு ஆசீர்வாத சீயோன் சபை என்று பெயரிடப்பட்டது. சீயோனை பார்த்து சீயோன் எப்படி சொல்லுகிறாளாம்? ஆண்டவர் என்னை மறந்தார். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார்,
ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். சீயோன் எப்படி சொல்லுகிறாள்? ஆண்டவர் என்னை மறந்தார், கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறார். ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆகவே இந்த நேரத்திலே ஆண்டவர் கைவிட்டார் என்று சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் விட்டுவிட்டு நீங்க என்ன செய்யணுமா? முந்தின வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசிப்போம். வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிக்கூறு, பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். நாம இப்ப சொல்ல வேண்டியது என்ன? நாம செய்ய வேண்டியது என்ன? கம்பீரமாய் முழக்கமிட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்மேல் இரக்கமாய் இருப்பார் என்று தைரியமாய் நாம் சொல்ல வேண்டும். அதை விட்டு ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்றென்றைக்கும் நம்மை மறக்கிறதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. என்ன நிலை வந்தாலும் சரி, நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் ஒருவேளை நம்மை விழத்தள்ளுகிறதாக இருக்கலாம். எனக்கு இனி எந்த நம்பிக்கையும் இல்லை, யாரும் என்னை நம்புகிறதில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டு தூரம் நிற்கிறார்கள், நான் தனிமையிலே நிற்கிறேன் என்கிற சூழ்நிலை வந்தாலும் கூட ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். சொல்லுவோமா? இயேசு என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் இயேசு என்னை கைவிட மாட்டார். He will never let go my hand. He will never let go my hand. When the storm may come and the wind may blow, Jesus never let go my hand. He will never let go my hand. He will never let go my hand. When the storm may come and the wind may blow, He will never let go my hand. சொல்லுவோமா? இயேசு என்னை கைவிட மாட்டார். ஆமென். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிடவில்லை, அவர் என்னை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது, பெரும் காற்று வீசிற்று, அவர் என்னை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹல்லேலூயா. இயேசு என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. வேதத்திலே கர்த்தருடைய பிள்ளை ஆகிய கிதியோன் சொல்லுகிறார், ஆண்டவர் எங்களோடு கூட இருந்திருப்பார், ஆனால் இவை எல்லாம் எங்களுக்கு ஏன் சம்பவித்தது? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அப்படி சொல்லுகிறார். வாசிப்போம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். இப்படி ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறதற்கான காரணம் என்ன? இந்த மீதியானியர் திரளாய் புறப்பட்டு வந்து இவர்களுடைய எல்லா பொருட்களையும் சூறையாடி விட்டு போய்விடுவார்கள். இவங்க கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து வைத்திருக்கிற விளைச்சலின் தானியத்தை அவர்கள் அனுபவிக்கிற வேளையிலே எல்லாம் கொள்ளையடிக்கப்படும். ஆகவே இவர்கள் ஒன்றும் இல்லாதவர்களாக கைவிடப்பட்ட நிலையிலே காணப்பட்டார்கள். ஆகவே தான் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்திருந்தால் ஏன் ஆண்டவரை இதெல்லாம் எங்களுக்கு நடந்தது என்று கேட்டார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ இருக்கிற உன்னுடைய இந்த கொஞ்சம் பலத்தோடே போ. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடே போ. இன்றைக்கு அதே வார்த்தையை தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று முடங்கி படுக்காதிருங்கள். இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு முயற்சி செய்ய தொடங்குங்கள். ஹல்லேலூயா. வேதத்திலே பரிசுத்தவானாகிய எலியாவை குறித்து நாம் வாசித்தோமானால்
அவர் மகா பெரிய பரிசுத்தவானே. அவர் சொல்லுவார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி வானத்தை ஒரே வார்த்தையாலே அடைத்தவர், ஒரே வார்த்தையாலே வானத்தை திறந்தவர், ஒரே வார்த்தையினாலே வானத்திலிருந்து அக்னியை இறக்கினவர், மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர். இப்படி எத்தனையோ அடையாளங்களை செய்த ஒரு பரிசுத்தமானால ஒரு வஞ்சகியுடைய பேச்சை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. அவளுடைய பேச்சு இவளை அதிகமாய் கலங்க பண்ணினதுனாலே சூறை செடியின் கீழே போய் படுத்துக்கொண்டு, போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. போதும் ஆண்டவரே. எனக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, போதும் ஆண்டவரே என்னை நீங்களும் கைவிட்டுட்டீங்க, எனக்கு இந்த வாழ்க்கை போர் அடிச்சிருச்சு, எனக்கு வேண்டாம்ப்பா, இதுக்கு மேல் என்னுடைய லைஃப்ல எதுவுமே கிடையாது, நீங்க என்னை எடுத்துருங்க என்று எத்தனை நாட்கள் உங்களுடைய ஜெபமாக இருந்திருக்கும். அப்பொழுது ஆண்டவர் இந்த எலியாவை எழுப்பி, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கப்பா என்று சொல்லிவிட்டு இந்த எலியாவுக்கு முன்பாக கடந்து போனாராம். இந்த எலியாவுக்கு முன்பாக கடந்து போனாராம். ஆண்டவர் கடந்து போகிறத இவர் பார்க்கிறதற்காக முயற்சிக்கிறார். அப்போ பயங்கரமான பெருங்காற்று வந்ததாம். ஆனா அந்த பெருங்காற்றுக்கு மத்தியில் ஆண்டவரை பார்க்க முடியல. பயங்கரமான பூமி அதிர்ச்சி உண்டானது, அதுலயும் ஆண்டவரை பார்க்க முடியல. பயங்கரமான அக்கினி பெருக்கெடுத்து வந்தது, அதுலயும் ஆண்டவரை பார்க்க முடியல. அப்படிதானே நம்முடைய வாழ்க்கை இருக்கு. சில நேரங்களில் பெருங்காற்று வீசுகிறது, ஆண்டவரை தேடுறோம், பார்க்க முடியல. அக்னியா இருக்கு, ஆண்டவரை பார்க்கிறோம், தேட முடியல, தேடுறோம், பார்க்க முடியல. அந்த நிலையிலே கடைசியாக அக்னிக்கு பின்னாக ஆண்டுடைய மெல்லிய சத்தம் கேட்டது. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அதேதான் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வாசிப்போம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அக்கினிக்கு பின் 3 முறை சோதனை வந்தது. 3 முறை ஆண்டவரை தேடுகிறார், ஆண்டவரை பார்க்க முடியவில்லை. ஆனா 3வது அக்கினிக்கு பிறகு ஆண்டுடைய மெல்லிய சத்தம் கேட்க தொடங்கியது. ஹல்லேலூயா. ஆண்டவரை என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்பதன் உதாரணம் தான் இது. நீங்க என்ன போராட்டத்தை வேணாலும் கடந்து போங்க, ஆண்டவர் கைவிட்டது போல உங்களுக்கு தெரியும், யார் என்னோட கூட இருக்கிறாங்க என்று தோன்றும். ஆனால் கடைசியாக ஆண்டுடைய மெல்லிய சத்தம் உங்களுடைய காதுகளிலே கேட்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நம்மை கைவிடாது காக்கும் போது நமக்கு என்னென்ன செய்வாராம்? வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்பதற்கு ஆதாரமாக என்ன நடக்குமா? ஆண்டவர் நம் போகிற வழியிலே நமக்கு வழிகாட்டுகிறவராக வருவார். ஹல்லேலூயா. அவர் வழிகாட்டுகிறவராக வருவார். வழி இதுவே, இதிலே நடந்து போ என்று சொல்லுகிற சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்கும். கேட்குதா நமக்கு? நம்ம வலதுபுறம் இடதுபுறம் போகலாமா, எங்கே போகிறது என்று ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம் நமக்கு ஏற்படும் போது இதுவே வழி, இதிலே நடந்து போ என்று சொல்லுகிற ஒரு கைடன்ஸ், ஒரு டைரக்ஷன் ஆண்டவர் நமக்கு தருகிறாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு மனுஷன் ஆண்டோடைய சொல்லை அதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்தவன். ஆனால் அன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்திற்கு விலகி ஓட வேண்டிய சூழ்நிலை வந்தது. வழக்கமாய் கேட்கிற சத்தம் அது. ஆனா அன்னைக்கு வழக்கமாய் கேட்கிற சத்தம் அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு. ஹல்லேலூயா. அவங்க விலகி ஓடினாங்க அந்த சத்தத்திற்கு. காரணம், அவர்கள் பாவம் செய்தவர்களாய் மாறினார்கள். இன்னைக்கு ஆண்டவர் வழி நடத்துகிற அந்த சத்தம் கேட்கிறதா அவங்களுக்கு? அல்லது ஆதாமை போல, ஏவாளை போல அந்த சத்தம் கேட்காதபடி விலகி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? நாம யோசித்து பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே
தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள். ஒழித்து கொள்ளுகிற சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மை கைவிட்டதாக மாறி போகுமே. அன்றைக்கு ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் கைவிட்டார். அவர்கள் துரத்தப்பட்டார்கள். ஆனால் துரத்தப்பட்ட போதும் ஆண்டவர் தன் ஜனம் என்கிற வைராக்கியத்தினாலே வெகு நாள் காத்திருந்து இஸ்ரவேலை தனக்கென்று தெரிந்து கொண்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நேரத்தில் கைவிட வேண்டிய சூழ்நிலை வந்தது, துரத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் ஆண்டவர் அவர் தன்னுடைய ஜனத்தை என்றைக்குமே கைவிட மாட்டேன் என்பதற்கு ஆதாரமாக இஸ்ரவேலை அநேகருக்கு மத்தியிலே தனக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. லேவியராக 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். உங்களை பிரித்து எடுத்து எனக்குரியவர்களாக மாற்றிவிட்டேன். ஹல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிடுவதில்லை. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஹல்லேலூயா. நாம் அவரை விட்டு எவ்வளவுதான் தூரம் போக நினைத்தாலும் வேளை வரும்போது நிச்சயமாக அவர் நம்மை மறுபடியும் சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? உபாகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் பாளையத்திற்குள் அவர் உலாவுகிற வேளையிலே உன்னுடைய பாளையத்திலே அசுசி இராதபடிக்கு, அசுத்தம் இராதபடிக்கு நீ உன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கைவிட்டார் என்று நாம சில நேரங்களில் சொல்றோம். ஆனா அதுக்கு பின்னாலே என்ன நடந்தது என்பதை நாம யோசிக்கிறது இல்லை. இன்னைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே அசுசியான காரியங்கள் என்னிலோ என்னுடைய குடும்பத்திலோ செயல்படுகிறதானால் அவைகளை நான் விலக்குகிறதற்கு ஆயத்தமாகிறேன். வாசிப்போமா? உபாகம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையத்தை சுத்தமா இருக்க கடவது. ஹல்லேலூயா. பாளையத்தை சுத்தமா வச்சிருக்கோமா? நம்முடைய குடும்பம் சுத்தமானதாக இருக்கிறதா? நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் கர்த்தருடைய பாதையிலே நடக்கிறார்களா? ஒருவேளை அதற்கான சரியான பாதையை நாம் காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஏதாவது அசுசி காணப்படுமானால் ஆண்டவர் நம்மை கைவிட நேரிடுமே. ஹல்லேலூயா. அந்த கொடுமை என்னுடைய குடும்பத்திலே வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். வேதத்திலே நாம் வாசித்தோமானால் எத்தனை அசுத்தங்கள் இந்த இஸ்ரவேலர் செய்த போதிலும் ஆண்டவர் அவர்களை கைவிடவே இல்லை என்பதற்கு ஆதாரமாக பாலாக் என்று சொல்லுகிற ராஜா இந்த இஸ்ரவேலரை வீழ்த்துகிறதற்காக தந்திரமாய் ஆலோசனை செய்கிறான். பிலேயாம் என்று சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியை நியமிக்கிறான். அவனுக்கு கூலியை கொடுக்கிறான். நீ போய் இந்த ஜனங்களை சபித்தால் மட்டும்தான் அந்த ஜனங்கள் அழிவார்கள் என்று சொல்லி கூலி கொடுத்து தீர்க்கதரிசி அவர்களுக்கு விரோதமாக ஏவி விடுகிறான். ஆனால் இந்த தீர்க்கதரிசியோ கர்த்தராலே கடிந்து கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. கர்த்தராலே கடிந்து கொள்ளப்பட்டு ஜனங்களிடத்திலே போய் சாபத்திற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை பேசினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக ஒரு கூட்டம் நின்றாலும் கூட ஆண்டவர் அது என்றைக்கும் நமக்கு நேரிடாதபடி காப்பார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த ஜனங்களுக்கு சாபம் வர வேண்டிய இடத்துல ஆசீர்வாதத்தின் வார்த்தையை பிலேயாம் என்று பேச தொடங்கினான். என்ன சொன்னான்? உன் தேவனாகிய கர்த்தரனோடு கூட இருக்கிறார், ஆகவே அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் போது அதை யாராலையாவது திருப்ப முடியுமா? நிச்சயமா முடியாது. சொல்லுங்க, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். சொல்லுங்களேன், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று ஏசாயா 54:7 சொல்லுகிறது. முதலாவதாக அவர் நம்மை கைவிடாமல் இருப்பதற்கு அடையாளம் அவர் நமக்கு வழிகாட்டுவார். அடுத்ததாக அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். இருதயங்களை
அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். இதை சொல்லுகிறது யார்? கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின அப்போஸ்தலனாகிய பவுல். இவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை ஆண்டவர் எனக்குள்ளே தந்திருக்கிறபடியினாலே நான் வாழ்வடைந்தவனாக மாறி இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்வு மாற்றம் அடைந்திருக்கிறது. காரணம் என்ன? இந்த மனுஷன் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக துன்பப்படுத்துகிறவர்களாக, நிந்திக்கிறவராக, கர்த்தருடைய பிள்ளைகளை அவமானப்படுத்துகிறவராக இருந்தார். ஆனால் கர்த்தருடைய வெளிச்சத்தை ஒரு நாளிலே அவர் அனுபவித்த போது அவருடைய வாழ்க்கையே மாற்றம் அடைந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கைவிடவில்லை என்பதற்கு ஒரு ஆதாரம் என்ன? நம்முடைய வாழ்க்கை மறுவாழ்வு அடையும். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். அவர் வாழ்வழிக்கிற தேவனாக நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. நம்ம வாழ்வழிக்கப்பட்டிருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை வாழ வைத்திருக்கிறாரா? ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் வாழ வைத்திருக்கிறா என்று சொல்றவங்க எல்லாரும் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி காண்பீங்களேன். அல்லேலூயா. ஆமென். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் வாழ வைக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருப்பார். நம்ம 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள்ல இதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்றார். ஹல்லேலூயா. எது நிமித்தமாக? ஊழியத்தின் நிமித்தமாக. வாசிப்போம் 2 தீமோத்தேயு 4, 16, 17. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடனே கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. எவ்வளோ கொடிய வார்த்தைகள் பாருங்க. சிங்கத்தின் வாயிலே நான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்த நாட்கள் இருந்தன. அந்த நேரத்தில் யாருமே எனக்கு உதவி செய்ய வரவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். ஒருவேளை அந்த நிலையிலே நீங்கள் கடந்து போகிறதா இருந்தால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் தைரியமாக சொல்லுங்க, எனக்கு வாழ்வழிக்கிறதற்காக என்னை கைவிடாத ஆண்டவர் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சிங்கத்தின் கபியிலே நான் கிடந்தாலும் என் ஆண்டவர் என்னை ரட்சிக்கிறவராக வருவார். எனக்கு ஒருவருடைய தயவும் தேவையில்லை. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அது எனக்கு போதும். எப்பொழுது வாழ்வு உண்டாகுமாம்? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு வாழ்வு உண்டாகும். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் வசனத்தை கேட்கிறோம் இல்லையா? ஆனால் மனோ வாஞ்சையாய் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? மனோ வாஞ்சையா என்றால் இருதயத்தின் நிறைவோடு கூட ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். இருதயத்தில் அப்படியே அந்த வசனங்கள் தைக்கப்பட்டதாக மாறும். மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை ஆண்டவர் தன்னோடு கூட சேர்த்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. வாசிப்போமா? அப்போஸ்தலர் 17, 11. அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆண்டவர் நம்மை கைவிடாது காக்கும்போது நம்முடைய குணம் மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நற்குணசாலிகளாய் நாம் மாற முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய வேண்டும். தினந்தோறும் சொல்லுங்களேன். வேத வாக்கியங்களை நாம் ஆராய்கிறோமா? வேத வாக்கியத்தை ஆராய்கிறதற்கான நேரம் நமக்கு போதுமானதா இருக்கிறதா? அப்படி இல்லையானா இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை வாழ்வழிக்கும்படியாக நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீங்க. நான் வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதில் அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு 12ஆம் வசனத்தில், கனம் பொருந்திய சிலரும் விசுவாசிகளாக மாறினாங்களாம். வழக்கமாக கனம் பொருந்திய சிலர் விசுவாசிகளா மாறுறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அவங்கெல்லாம் வேதத்தை வாசிப்பாங்கன்னு சொன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவங்கெல்லாம் உயர் அதிகாரங்கள்ல இருக்கிறவங்க, பெரிய பதவிகளில் உட்கார்ந்து இருக்கிறவங்க. அவங்களே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு தங்களை அர்ப்பணித்தாங்க. நாமும் அர்ப்பணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்க, என்னுடைய வாழ்வை நீங்க மறுவாழ்வுடையதாக மாற்றுங்க என்று ஒப்பு கொடுப்போம். அடுத்ததாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம்.
ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னதத்திற்கு ஏறி வரங்களை அளித்தார். யாருக்கு? மனுஷர்களுக்கு. அவர் நம்மை கைவிடவில்லை என்பதற்கு ஆதாரமாக நமக்கு வரங்கள் அளிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக வழிகாட்டுகிறார், ரெண்டாவதாக வாழ்வளிக்கிறார், மூன்றாவதாக வரங்கள் அளிக்கிறார். நமக்கு வரங்கள் இருக்கா? ஆண்டவரை குறித்த வரங்களை நாம் பயன்படுத்துகிறோமா? ஆண்டவர் நமக்கு பல வரங்களை கொடுத்திருக்கிறார். அதை எதற்காக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அவர் வரங்களை தந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு மரித்த போது பேதுரு என்னுடைய பழக்கமான தொழிலுக்கே போய்விடுகிறேன் என்று நண்பர்களிடத்தில் சொல்லுகிறார். நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்பா, யார் யார் வரீங்கன்னு ஒருவேளை கேட்டிருப்பார். இவர் மீன் பிடிக்க போனார். ஆனால் ஆண்டவருடைய தீர்மானம் அவரை குறித்தது மீன் பிடிக்கிறது அல்ல. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்தார், ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார், அவரை தனித்து ஜெபிக்க செய்தார். ஆண்டவர் அவருடைய இருதயத்துக்குள்ளே வரங்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர்கள் அக்னிமயமான நாவுகள் பொங்கும்படியாய் ஜெபித்தார்கள். ஜெபித்த போது சூழ இருக்கிற பட்டணத்தார் எல்லாரும் இவங்களை பார்த்து வேடிக்கையா பார்த்தாங்க, சிரிக்க தொடங்கினாங்க. ஆண்டவராகிய இயேசு உன்னதத்திற்கு ஏறி போய்விட்டார். இவங்க ஜெபிக்கிறாங்க ஒரு அறையில. ஜெபித்த போது இவங்களுடைய சத்தம் அதிகமாய் கேட்கப்பட்டதுனால சுற்றி இருக்கிற புறஜாதியார் எல்லாரும் இவங்களை ஏளனம் செய்ய தொடங்கிட்டாங்க. இவங்க என்னடா ஃபன்னா பண்ணிட்டு இருக்காங்க என்று சொல்லி இவர்களை குறித்து அவர்கள் கேலி கூத்தாக பண்ண தொடங்கினார்கள். ஆண்டோடைய வரங்களை பெற்று இந்த ஒரே மனுஷனாகிய பேதுரு எழுந்து நின்று பேச தொடங்கினாராம். ஹல்லேலூயா. அவர் எழுந்து நின்று பேசின போது இவருடைய சுவிசேஷத்தை கேட்டு அந்த ஒரே நாளிலே 3000 பேர் கர்த்தருக்குள் விசுவாசிகளானார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் யாரெல்லாம் சிரிச்சாங்களோ, யார் யாரெல்லாம் கிண்டல் பண்ணினாங்களோ, வரங்களோடு கூட பேசின போது அவருடைய உள்ளங்கள் எல்லாம் உடைந்தது. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை என்பதற்கு ஆதாரம் அவருடைய வரங்கள். அந்த வரங்களை நம்ம எவ்வளோ அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே முழுமையாய் பயன்படுத்துகிறதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், கட்டுகளிலும் உபத்திரவங்களிலும் ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என்னுடைய ஓட்டத்தை நான் சந்தோஷமாக முடிவடைய செய்வேன். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல போறோம்? எனக்கு கட்டுகள் அருளப்பட்டிருக்கிறது, எனக்கு உபத்திரவங்கள் அருளப்பட்டிருக்கிறது, ஆனால் அவைகள் நிமித்தமாய் என்னுடைய பிரசங்கம் நிறைவேறும்படியாக, ஆண்டவருடைய சுவிசேஷம் நிறைவேறும்படியாக என்னுடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிப்பேன். ஹல்லேலூயா. வாசிப்போமா? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்கள். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் என் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இங்க இருக்கிற எத்தனை பேர் நம்ம இதையே அறிக்கையா சொல்ல போறோம்? ஹல்லேலூயா. என்னுடைய ஓட்டத்தை நான் ஜெயமாக முடிப்பேன், என்னுடைய பிரசங்கம் நிறைவேறத்தக்கதாக என்னுடைய ஆண்டவராகிய இயேசு எனக்கு வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை நான் அனுபவிக்கும்படியாக நான் என்னுடைய ஓட்டத்தை ஜெயமாக தொடருவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வரங்கள் அளிக்கிற ஆண்டவர் நம்மை கைவிடாது காப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் தினமும் சபையிலே ஆட்களை சேர்க்கிறது முயற்சி எடுங்கள். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் நிமித்தமாக ஊழியங்கள் பெருக தொடங்கியது. தினம் தினம் சபையில ஆட்கள் சேர தொடங்கினாங்களாம். அவ்வளவு அதிகமாய் பெருக்கம் உண்டாயிற்று. நாம இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமானால் நம்முடைய சபையிலே நிச்சயமாக கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. பெரிய பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே எனக்கு அந்த வரங்களை தாங்க என்று கேளுங்க. கடைசியாக ஆண்டவர் நம்மை கைவிடாது காக்கிறதற்கு அடையாளமாய் என்ன சொன்னார்? அவர் வழிகாட்டுவார்.
அவர் வாழ்வளிப்பார், அவர் வரங்கள் அளிப்பார். இவையெல்லாம் நமக்கு நேரிட வேண்டுமானால், கர்த்தர் நம்மை கைவிடக்கூடாது என்றால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. என்ன? விலகி ஓட வேண்டிய சில காரியங்கள். எவைகளை விலகி ஓட வேண்டும் என்று ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10:14 சொல்லுகிறது, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். நம்ம நினைக்கலாம், நான் எந்த ஐடல் வர்ஷிப்பும் பண்ணல, சிலை வழிபாடு என்பது எனக்கு தெரியவே செய்யாது, நான் எந்த படமும் வீட்டில் வச்சு இல்லை, நான் அந்த தவறை நான் செய்கிறதே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு விக்கிரகமாக மாறி போகிற உருவங்கள், நம்முடைய வீடுகளிலே அதிகமாய் நேசிக்கப்படுகிற நம்முடையவர்கள் விக்கிரகங்களாக மாறி போகிறார்கள். அவர்களோடு அதிகமாக நேரம் செலவிடுகிறோம், மொபைலோடு அதிகமான நேரம் செலவிடுகிறோம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க தவறும் போது அது விக்கிரகமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே விக்கிரக ஆராதனை எனக்கு வேண்டாப்பா, அதற்கு நான் விலகியோட என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் என்றென்றைக்கும் என்னை கைவிட மாட்டார் என்கிறதை நான் உறுதியாக என்னுடைய இருதயத்தில் நான் எழுதி வைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்க. 2 தீமோத்தேயு 2:16 சொல்லுகிறது, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி ஓடுங்கள். நம்மிடத்துல இருக்கா சீர்கேடான வீண் பேச்சு? தேவையற்ற பேச்சுகளை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமா? நண்பர்களிடத்திலே, குடும்பத்தாரிடத்துல அவசியமற்ற பேச்சுகளை பேசுகிறோமா? ஆண்டவரே எனக்கு அது தேவையில்லை என்று சொல்லுங்க. 2 தீமோத்தேயு 2:22 சொல்லுகிறது, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். இன்னைக்கு பாலியத்துக்குரிய இச்சை எத்தனையோ பேரை ஆழ்த்தி கொண்டிருக்கிறது. உலகமே சின்ன பின்னமாக போய் கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மை விட்டு எடுபட்டு போகாதபடிக்கு, கர்த்தர் நம்மை கைவிடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதைப்பட்டு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாலியத்துக்குரிய இச்சை எனக்கு தேவையில்லை ஆண்டவரே, அதை நான் விட்டு ஓடுகிறதற்கு நான் தீர்மானிக்கிறேன். இந்த மண்ணுக்காக மாணிக்கமாகிய இயேசுவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? சொல்லுங்களேன். இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நல்ல சொல்லுவோமா? மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. என் இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் பூவினில், இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கையாது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நல்ல மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எனக்கு இந்த மண்ணு தேவையில்லை, என் மாணிக்கம் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை என்றைக்கும் கைவிட மாட்டார். சொல்லுவீங்களா? என் ஆண்டவர் என்னை என்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் எனக்கு வழிகாட்டுவார், எனக்கு வாழ்வளிப்பார், எனக்கு வரங்களை அளிப்பார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுங்களேன். ஆண்டவரே, இந்த மண் எனக்கு தேவையில்லை, மாணிக்கமாகிய உம்மை விட்டு விட்டு இந்த மண்ணுக்கு பின்னே நான் போக விரும்பவில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை நான் உம்முடைய கரங்கள் பற்றி கொள்ளும்படியாய் உம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுத்து விடுகிறேன். ஹல்லேலூயா. நீங்க தான் எனக்கு வேணும் ஏசப்பா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, எனக்கு நீங்க தான் வேணும் ஏசப்பா, இந்த உலக ஆசை எனக்கு தேவையில்லை ஆண்டவரே, நீங்க என்னை என்னைக்குமே கைவிட மாட்டேன்னு சொன்ன அந்த வார்த்தையை மாத்திரம் நான் பிடித்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். எங்களோடு கூட பேசினத நல் வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் நின்று நன்றி செலுத்துகிறோம். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாங்கள் ஓட எங்களுக்கு நீங்கள் சொல்லி தந்த இவைகளை நாங்கள் பின்பற்றி மேலானவைகளை நாடும்படியாய் கிருபை பாராட்டும் ஆண்டவர். என்றென்றைக்கும் கைவிட மாட்டேன் என்று வாக்கு சொன்னீரே, அதை நம்பி நாங்கள்
பிரயாசத்தோடு கூட ஓடுகிறோம். எங்களோடு கூட தங்கியிருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் பிடிச்சிச்சா? அப்பனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம்.